ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை சந்திக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஆடிட்டோரியத்தில் 2000 பேரை கூட்டி ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார். இது மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியா, நிர்வாகிகள் சந்திக்கும் நிகழ்ச்சியா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. அந்த ஒரு குழப்பம் இருக்கட்டும். ஆனா இவருக்கு சில குழப்பங்கள் இருக்கு, அவர் பேச்சிலே தெரியுது. அத இந்த வீடியோ மூலமா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக இந்த ஒரு சின்ன காணொளி. இதுல என்னென்ன அவர் கேட்கிறாரு, என்னென்ன பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் நிறைய பேசியிருக்கிறார். ஏன்னா விஜய் அவர்கள் பேசுனதுலாம் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, ஏகப்பட்டதை பேசியிருக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயம் அவருக்கு குழப்பமா இருந்திருக்கு. ஆட்சிக்கு வந்தான்னா வரணும், எனக்கு நிறைய குழப்பங்களா இருக்கு. இது பல இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்க? நாட்டுக்காக உழைப்பதற்கா, இல்ல உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்களா? இல்ல கடந்த மாதத்துக்கு முன்பாக கரூர்ல 41 பேர் இருந்தாங்களே அதுக்கா? எதுக்கு விஜய் அவர்கள் பிறந்திருக்கிறாரு அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கதா செய்யுது. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? என்ன நீங்க சொல்லி தெரியணும்லாம் இல்ல. அண்ணாவுக்கு பிறகு இந்த திமுக அப்படின்ற ஒரு கழகத்தை கலைஞர் எடுத்து நடத்தும் பொழுது தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் விடியல் வந்திருக்கு, என்னென்ன நலத்திட்டங்கள் வந்திருக்கு, இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி தெரிய வேணாம் சார். அது எங்களுக்கே நல்லா தெரியும், மக்களுக்கே நல்லா தெரியும். கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னமும் அது கலைஞர் செஞ்சதை விட இன்னும் அதிகமா எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு கல்வியிலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, மகளிருக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் ஆண்மகனுக்கும் சரி எந்த அளவுக்கு இங்க ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தியிருக்கிறாரு, நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லி எங்களுக்கு தெரிய வேணாம், எங்களுக்கே நல்லா தெரியும். கண் கூட நாங்க பாக்குறோம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு எல்லா துறையிலும். அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்து எந்த அளவுக்கு இந்த கட்சியும் சரி, அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் சரி, நலத்திட்டங்களையும் சரி, எல்லா துறையிலும் எந்த அளவுக்கு சிறந்தோங்கி இருக்கிறது அப்படின்னு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர், கலைஞருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவரது வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கு, அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருக்கு, உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நீங்க சொல்லி எங்களுக்கு தெரிய வேணா. எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தனிப்பட்ட முறையில எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்ப எதுக்கு சார் ஆதவ அர்ஜுனா போன சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல அவ்வளவு வன்மத்தை கக்குனாரு? இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு இவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா அப்ப என்னதான் பிரச்சனை சொல்ல வேண்டியதானே? இப்போ தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில மக்களுக்கு விரோதமா இந்த செயல்கள் நடந்திருக்கு, இந்த திட்டங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, எதனா ஒண்ணு சொல்லுங்களேன் சார். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு சார் முக்குக்கு முக்கு சோசியல் மீடியாலையும் சரி, மேடைகள் போட்டாலும் சரி, எல்லா இடத்துலயும் அவங்களே கரைச்சு கொட்டுறீங்க, அவங்களே பேசுறீங்க. அவங்கள பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா சார் அப்படின்ற கேள்வியும் எனக்கு இருக்கு சார். பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில நின்னு சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். அந்த மண்ணில நின்னு சார் இன்னொரு வாட்டி ப்ளீஸ் சார். அந்த மண்ணில நின்னு மறுக்கா சொல்லுங்க சார். அந்த மண்ணில நின்னு பரந்தூர்ல போயிட்டு உங்க காலெல்லாம் நிக்கல சார். நீங்க ஒரு வேன்ல போனீங்க, அந்த வேனுக்கு மேல நீங்க நின்னீங்க, அந்த வேனோட டயர் தான் அந்த மண்ணில் நின்று. பரந்தூர்ல போயிட்டு எல்லாம் நீங்க போயிட்டு அந்த மண்ணுல உங்க காலெல்லாம் படல. பொய் சொல்லாதீங்க சார். பொய் சொல்லி ஏமாத்தி இன்னும் எவ்வளவுதான் கைத்தட்ட போறீங்க? பரந்தூர்ல போயிட்டு வேனோட டயர் தான் நின்னுது கண்டி, உங்க காலு கீழே கூட இறங்கல. இது வரைக்கும் உங்க காலு எங்கன்னா கீழே இறங்கி இருக்கா? ரோடு ஷோ நடத்துறாங்க, இதே அதிமுகவும் நடத்திருக்கு, திமுகவும் நடத்திருக்கு, பிரதமர் மோடி நடத்திருக்காரு, எல்லாருமே நடத்துறாங்க. இறங்கி போறாங்க சார், ரோட்ல நடந்து போறாங்க சார். நீங்க எங்க சார் இறங்கவே மாட்டீங்களா சார்? ஒரு வேனை ஒண்ணு வச்சுக்கிறீங்க, ஒரு கேரவனை வச்சுக்கிறீங்க, கேரவனுக்குள்ளேயே இருக்கிறீங்களே கண்டி, உங்க காலு செருப்பு கீழே போட்டிருக்கா சார்? இது வரைக்கும்
எந்த இடத்துலயும் படவே இல்லையா சார்? ஏன் சார் இப்படி வந்து பரந்தூர் மண்ணுல போயிட்டு என் காலு பட்டுச்சு, என் ட்ரெஸ் பட்டுச்சு, அது பட்டுச்சுன்னு என்ன சார் நீங்க அடிச்சு விடுறீங்க? பயங்கரமா அடிச்சு விடுறீங்க சார், போங்க சார். ஆனா ஒண்ணு சார், தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகிகள் தான் பொய் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு தலைவரே இப்படி பொய் சொல்றாரு, பரந்தூர்ல போயிட்டு காலு பட்டுச்சு, அது பட்டுச்சு, இது பட்டுச்சுன்னு. என்ன சார் சொல்றது? போங்க சார். எல்லா நல்லதையும் செய்யணும், அதுவும் சட்டபூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். நீங்க முதல்ல எல்லா விஷயத்தையும் ஒழுங்கு கிரயமா செய்யுங்க சார். அதை விட்டுட்டு ஆட்சியாளர்கள் மேல, காவல்துறை மேல பழிய போட்டு நீங்க நல்லா சூப்பரா செய்யறீங்க. அது மாத்திரம் இல்லாம நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தல்ல சூப்பரா செய்வாங்க சார். செய்யணும் செய்யணும் செய்யணும், நல்லா செய்யணும் சார். நிச்சயமா நீங்க பேசுற பேச்சுக்கோ, நீங்க ஆடுற ஆட்டத்துக்கோ நிச்சயமா செய்வாங்க. செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க செய்யணும் 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 சொல்லிட்டு கேக்குறீங்க, நிச்சயமா செய்யறோம் சார். நீங்க எங்களை ஆளணும் அப்படின்னா நாங்க செய்யாம இருக்க மாட்டோமா சார்? நிச்சயமா செய்வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்களுக்கு என்ன செய்யணுமோ சீரும் சிறப்புமா தமிழ்நாட்டு மக்கள் சூப்பரா செஞ்சு விடுவாங்க. அப்ப நீங்க வந்து பேசுங்க சார், இது செஞ்சாங்க, இந்த தொகுதியில இந்த டெபாசிட் போச்சு, இது சூப்பரா செஞ்சாங்க, நான் நின்ன எலெக்ஷன்ல எனக்கே மண்ணக்கவ வச்சாங்க, சூப்பரா செஞ்சாங்க அப்படின்னு நீங்களே லிஸ்ட் போட்டு சொல்லுவீங்க சார், இது இது செஞ்சாங்க, அது இது செஞ்சாங்கன்னு. நீங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? சந்தேகமே வேணாம், நீங்க தான். வேற யாரு? மக்களை இது வரைக்கும் சந்திக்காம இருக்கிறது யாரு? எல்லாரும் போய் மக்களை சந்திச்சுதான் இருக்காங்க. இவ்வளவு ஏன், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த வயதிலும் கூட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 180 தொகுதி கிட்ட என்ன பண்ணிட்டாரு, அவர் போய் சந்திச்சிட்டாரு, மக்களை சந்திச்சிட்டாரு. நீங்க ஏன் சார் மக்களை சந்திக்க மாட்டீங்க? எல்லா திராவிட கட்சிகளும், எல்லா கட்சிகளும், ஏன் இவ்வளவு, ஏன் பிஜேபி கூட என்ன பண்றாங்க, போயிட்டு மக்களை சந்திக்கிறாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் மக்களை வந்து என்ன பண்ண மாட்டாரு, சந்திக்க மாட்டேங்கிறார். அண்ணா சொன்ன வார்த்தைய ஒருத்தர் மீறாருன்னா அது விஜய் தான். தன்னுடைய கொள்கையில அவர் ஏத்துப்பாரு, ஆனா அண்ணா சொல்றதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லாம சொல்றாரு. மக்களை போய் சந்திங்க அப்படின்னு சொன்னது மறந்தது யாரு அப்படின்னா நீங்க தான். அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேக்குற அளவுக்கு. ஆமா, 1 கிலோ 5 ரூபாய். விஜய் அவர்களுக்கு கொள்கைனா அப்படின்னா எந்த கடையில போய் எத்தனை கிலோ வாங்கிட்டு வரணும், அது என்ன லிட்டர்ல கிடைக்குமா, கிலோ கணக்குல என்னமோ பொட்டலத்துல கிடைக்குமா, என்ன கிடைக்கும், இதுதான் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச கொள்கை. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நாங்க எழுத்துல மட்டும் தான் சொல்லுவோம். அது டீட்டெயிலா விளக்க கேளுங்க, தெரியாது. அது எத்தனை கிலோ, எந்த கிலோ அப்படின்னு கேட்கறது தான் விஜய்யோடைய வேலை. அதுதான் இங்க சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அவரே சொல்றாரு, அப்படி ஒரு கட்சியை நாங்க தான் நடத்துறோம், கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கட்சியை நாங்க தான் நடத்துறோம், நடத்திக்கிட்டு தெளிவா சொல்றாரப்பா அவரே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? இல்ல. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும், அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இல்லவே இல்ல. CAA அறிவிச்சதுக்கு அப்புறம், அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? கண்டிப்பா இல்ல சார். வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? சான்ஸே இல்ல, இல்லவே இல்ல. கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இல்லவே இல்ல. சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இல்லவே இல்ல சார். இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நல்லாவே தெரியுமே. உங்களுக்கு எந்த வித கொள்கை இல்ல, அது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணும் அப்படின்லாம் கிடையாது சார். உங்களை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த வித கொள்கையும் இல்ல. கொள்கை விளக்கப்போது கூட்டம் இது வரைக்கும் கூட்டியிருக்கீங்களா? என்னதான் கொள்கை? ஒரு PDF போட்டு குடுத்துருக்கீங்களா? ஒரு புக்லெட் குடுத்துருக்கீங்களா? எங்க கொள்கை, கட்சியோட கொள்கை இதான்ப்பா, படிச்சு தெரிஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையா சார்? இது வரைக்கும் நீங்க பிரஸ் மீட்டை சந்திக்கலையா சார்?
ஏன் சார் நீங்க வந்து இது மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கும் கேள்வி இருக்கு. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்க கட்சிக்கு கொள்கை இல்ல, உங்களுக்கு கொள்கையை பத்தி பேச தெரியாது, கொள்கையை பத்தி விளக்க தெரியாதுன்னு நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியும் சார். நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க, மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறது தான். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க மக்கள் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க, பேசுவாரு. எழுதி கொடுத்ததை மறந்துட்டு இருப்பாரு. அது எந்த பேப்பர் எந்த பேஜ்ல இருக்குதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாரு. ஆனா சொல்லிடுவாரு, சொல்லாமலாம் இருக்க மாட்டாரு. அவர் எழுதி ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருப்பாருல, அது எந்த பேஜ், நான் ஒருவேளை இந்த பேஜுக்கு முன்னாடி போயிட்டுனா இல்ல இந்த பேஜை தாண்டி போயிட்டுனா தேடி கண்டுபிடிச்சுனா பண்ணுவாரு, சொல்லுவாரு. வெயிட் பண்ணுங்க, ஆனா சொல்லாம இருக்க மாட்டாரு. மக்களுடைய பிரச்சனையை, ஏன்னா அவருக்கு மக்கள் தான் முக்கியம், மக்களுடைய பிரச்சனையை எழுதி வச்சுதான் படிப்பாரு. அவர் எழுதி கொடுத்ததுல ஒண்ணு கூட ஒரு புல் ஸ்டாப் கூட அவர் விட மாட்டாரு, ஒரு கமா கூட விட மாட்டாரு, ஒரு தொணகால் கூட விட மாட்டாரு. அந்த மாதிரி தலைவர் தான் விஜய் அவர்கள். அதனால மக்களுடைய பிரச்சனைய மக்களோடு மக்களா நின்னா பேச மாட்டாரு, மக்களுடைய உணர்வுகளை வாங்கி பேச மாட்டாரு. இதுக்கு சீமான் அண்ணன் எவ்வளவு மேலும் சார். சீமான் அண்ணன் மக்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, மணி கணக்குல பேசுவாரு, உணர்வு பூர்வமா பேசுவாரு, மக்களோடு மக்களா நின்று பேசுவாரு. இவ்வளவு ஏங்க இவர் எம்ஜிஆர்ன்றாருல, எம்ஜிஆர் கூட மக்களுடைய பிரச்சனைய 1 மணி நேரம்னா கூட பேப்பரை பார்க்காம பேசுவாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ட்ரெண்டை மாத்துறாரு. இவரு ட்ரெண்டிங் தலைவர்ல, அதனால ட்ரெண்ட் மாத்துறாரு. மக்களுடைய பிரச்சனையை நான் பேப்பர் பார்த்து தான் சொல்லுவேன், எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதுபடிதான் நான் செய்வேன், அதுபடிதான் நான் படிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, படிச்சுட்டு சொல்லுவாரு. டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு. அவரே சொல்லுறாரு, டிவிக்குன்னா அவதூறு, அவதூறுனா டிவிக்கு. இது மாத்தவே முடியாது. நகையும் சதையும் போல, அவதூறுனா டிவிக்கே, டிவிக்கேனா அவதூறு, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே. குழப்புறாரு மனுஷன். என்ன சொல்ல வராரு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம், சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, எங்க போறீங்க சொல்லுங்க சார். இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா சார், நீங்க பேசுவீங்கன்னு தான் சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க பேசுங்க சார். அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். பேசுங்க சார். அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். பேசுங்க சார். அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். என்ன சார் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்ல, கடந்து போட்டி. ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி எழுதி தரலையோ? சரி சார், அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துலனா ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சொல்லி எழுதி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையும் அந்த கரூர் சம்பவத்தை பத்தியும் கண்டிப்பா பேசுங்க சார். பேசாமலாம் போயிடாதீங்க சார். ரொம்ப வெயிட் பண்றேன் சார். ஐ எம் வெயிட்டிங் சார். நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா, அவருக்கே குழப்பமாயிடுச்சு. வந்தா வந்தா அது என்ன வந்தா, அவருக்கே குழப்பமாயிடுச்சு. பாவம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. எழுதி கொடுக்குறவங்க கரெக்டா எழுதி கொடுங்கப்பா. வந்துட்டேன் அப்படின்னு எழுதி கொடுங்க. அது என்ன வந்தா, வந்தா வந்துட்டேன் அப்படின்னு எழுதி கொடுங்க சார். விஜய் சார், ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சு பாருங்க. அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கா, ஏன்னா அதுல இருக்கிறத நீங்க படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை சமாளிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு ஃப்ளோல போகும்போது திடீர்னு பிரேக் எடுத்து அது ஒரு மாதிரி ஜர்க்கு கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கு சார், அது நல்லா இல்லை. அடுத்த வாட்டி ஸ்கிரிப்ட் வந்து நீங்க ஒரு கரெக்ஷன் பாத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பொதுவெளியில வந்து பேசலாம். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஆமா, 10 ரூபா வாங்கிட்டு தான் சொல்லுவாரு, சும்மாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன் சார் நீங்க கடுப்பேத்துறீங்க? வராததுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிடுவார். சும்மா சொல்ல மாட்டேன், சும்மாவா சொல்ல மாட்டேன். என்ன சார் நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க சார்? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இதுக்கு தான் சார் சொல்றது, ஸ்கிரிப்டை ஒழுங்கா நீங்க கரெக்ஷன் பார்த்துருக்கணும் சார். இப்ப பாருங்க, நீங்க மை டிவிக்கு ஆப்னு சொன்னீங்க, அதுல உறுப்பினர்கள் எத்தனை பேரு, கோடி கணக்குலன்னு சொன்னீங்க. இப்போ சப்போர்ட் பண்ற மக்கள் லட்சக்கணக்குல, லட்சங்களா கோடிகளா? இப்ப நீங்க தெளிவுபடுத்திருங்க சார். நீங்க அங்க கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு, இங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கு. லட்சங்களா கோடிகளா தெளிவா சொல்லிடுங்க சார் மக்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததுனால நீங்க குழம்புறீங்க, உங்க பேச்சை கேட்கிற எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. லட்சமா கோடியா இப்பே சொல்லிடுங்க. இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. பாயிண்ட்டுக்கு வந்துட்டா போல. இதே அறிவு திருவிழால உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான், அறிவு இல்லாதவன் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. இப்போ ஒத்துக்கிட்டாரு, அறிவு திருவிழான்னு ஒத்துக்கிட்டாரு. ஐயோ நான் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணல, அவதூறு திருவிழா அப்படின்னு சொல்றாரு.
அவதூறு திருவிழானா என்ன வச்சு சார் மீன் பண்றீங்க? அதுல என்ன அவதூறு நடந்துடுச்சு? அந்த அறிவு திருவிழால என்ன அவதூறு நடந்துச்சு சொல்லுங்க. எதனா ஒரு விஷயத்த சொல்லுங்க. இது அவதூறா நடந்துச்சுப்பா, அங்க வந்தவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டாங்க, பொது சொத்துக்கு வந்து சேதப்படுத்திட்டாங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க, இத்தனை பேர் அவங்களுக்கு படுகாயம் நடந்தது, இத்தனை பேர் அங்க வந்து மயக்கச்சி விழுந்தாங்க, அங்க அடிப்படை தேவை வசதிகள் எதுவுமே இல்ல அப்படின்னு எதனா ஒரு அவதூறு சொல்லுங்களேன். எந்த அவதூறும் நடக்கல. அப்ப எப்படி அவதூறு திருவிழான்னு சொல்றீங்க? அதுக்குதான் உதயநிதி முன்னாடியே சொல்லிட்டாரு, அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான், எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு, அதனால அங்க அறிவு திருவிழா நடத்துறோம். அத பார்த்து அது அறிவு திருவிழா அப்படின்னு உங்களால ஏத்துக்க முடியல, அதனால அது அவதூறு திருவிழா அப்படின்னு என்ன பண்றாரு, இவரே கதை கட்டி விடுறாரு. இவங்களால நடத்த முடியல, ஒருவேளை இவங்களை நடத்தினாலும் வருவங்க எல்லாருமே அப்படி உக்காருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, இது அறிவு திருவிழா இல்ல அவதூறு திருவிழா அப்படின்னு இவருக்கு முடிசூட்டிக்கிறார். எனக்கும் எங்க தொண்டர்களுக்கும் எங்க நிர்வாகிகளுக்கும் அது இல்ல அப்படின்னு இவரே சொல்லிக்கிறார் போல இருக்கு. சும்மா பிளாஸ்ட் தான். கடைசியா பஞ்சி டைலாக் பிளாஸ்ட் தான். ஜனநாயகன் படத்துல ட்ரீசர் ஒண்ணு வெளியிட்டாங்க. அதுல அந்த பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்துக்கும் ப்ரொமோஷனை தேடிக்கினாரு விஜய் அவர்கள். போற இடத்துல எல்லாம் எதனா ஒண்ணு பண்ணமா இல்லையா? ஏன்னா பிசினஸ் எப்படி வருது? ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே விஜய் அவரை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியாது. காசு போட்ட ப்ரொடியூசரும் விஜயை நம்பி உள்ள காசை போட்டுட்டோம், எப்படிப்பா நம்ம கலெக்ஷன் அல்றது அப்படின்னு தெரியல. அதனால போற இடத்துல எல்லாம் ஜனநாயகன் படம் நடிச்சிருக்கேன், அது நீங்க போய் பாருங்க, கண்டிப்பா போய் பாத்துருங்க, பிளாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சி டைலாக் எல்லாம் பேசி கைத்தட்டு வாங்கி இருக்கிறார். உண்மையிலேயே விஜய் அவர்கள் இது மக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியா, இல்ல தன்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷனா, இல்ல திமுகவை திட்டி தீக்கணும் அப்படின்றதா, என்னதுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தினீங்க அப்படின்ற குழப்பம் எங்களுக்கு இருக்கு. ஒட்டு மொத்தத்துல விஜய் அவர்கள் இது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியா இல்ல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.